இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த உற்சாகம் ஏற்கனவே விஜய் அவர்களுடைய பழைய ஃபோட்டோலாம் காமிச்சு இப்போ நடந்ததில் அந்த ஃபோட்டோலாம் காமிச்சு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்தது என்ன. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதரும் திமுக அமைச்சர்கள் விஜய் ஒவ்வொரு தொகுதிக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை பார்த்து என்ன கேட்க போறாருன்னு சொல்லி இப்போதே அமைச்சர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி பல பேர் கோட்டையாக நினைத்து கொண்டிருந்த தொகுதிகள் எல்லாம் இன்னைக்கு விஜயுடைய அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது போல சீமான் அவர்கள் தரப்பு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் தங்கள் பக்கம் வந்து கொண்டிருந்தார்கள். இப்போ திடீர்னு அந்த எண்ணிக்கையை தாண்டி அங்கே இருக்க பல பேரே இந்த பக்கம் மாறுவதற்கான சூழ்நிலை உருவாகிவிட்டது. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் முழுக்க பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கான ஆதரவு எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ அதற்கும் சற்று அதை விட அதிகமாக கூட இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல பேர் வாக்குகளை இன்னைக்கு விஜய் அவர்கள் பிரிக்கிறார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பித்து பாமக ஆரம்பித்து பல பேருடைய வாக்குகள், பாரம்பரியமான திமுக வாக்குகளை உடைக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அமைச்சர்கள் ஒரு கதறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் திமுகவுடைய தூக்கம் கெட்டு போச்சு. ஓரளவு ஓட்டா மாறிடுச்சுன்னா ஏன் ஓட்டா மாறக்கூடாது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் விஜயை பார்க்க வராங்கன்னா ஒரு மனிதரை பிடித்து போய் தான் பார்க்க வராங்க. அந்த பிடித்து போன மனிதருக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது வேணால் ஒரு சொற்ப சதவீதமான இருக்கலாம். பெரும்பாலானவங்க ஓட்டு போடுவாங்கங்கிறது நம்மளுடைய கணக்கு. வரக்கூடிய தேர்தல் அதை கண்டிப்பாக நிரூபிக்கும். CNN ஆரம்பித்து, இந்தியா டுடேல ஆரம்பித்து, ஆஸ்தக்கில் ஆரம்பித்து பெரும்பாலான தொலைக்காட்சிகள் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் வரும்போது இத்தனை தொலைக்காட்சிகள் விஜயகாந்த் அவர்களுடைய நிகழ்ச்சியை கவர் பண்ணல. ஆனால் இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒருவர் வரும்போது இத்தனை தொலைக்காட்சிகள், நீங்கள் என்னென்னா சரியோ தப்போ இளையராஜா ஃபங்க்ஷனில் முதல்வருடைய பேச்சு கூட விஜய் பேச்சுக்கும் முதல்வர் பேச்சுக்கும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது. விஜய் பேசி முடித்தவொன்னே தான் முதல்வரே பேச ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு, ஏன்னா முதல்வர் பேசிகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டு லைவ் விஜய்க்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி அந்த அளவுக்கான சூழ்நிலைகள். இன்றைக்கி மாற்றம் இன்றைக்கி ஒன்று வேணால் முப்பெரும்புழா நடக்குது. கூட்டத்தை காமிச்சிட்டாங்க. கூட்டம் எப்படி வந்தது? பல பஸ்களை நிரப்பி ஏகப்பட்ட வேலைகளை ஐயா செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காரு. அந்த நெட்வொர்க் திமுக இருக்குது. ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் இல்லாதது இன்றைக்கி திமுகவுக்கு கவலை. அதுவும் இல்லாமல் அவங்களே யோசிப்பாங்களே, நம்ம வீட்டிலே ஒரு ஸ்டார் இருக்கார், உதயநிதி அவர்கள் தான் சொல்கிறோம், அவரும் நடிகர். அப்போ அவருக்கு இல்லாத ஒரு கூட்டம் விஜய்க்கு வரும்போது என்னங்கப்பா விஜய் அவர்களுக்கு இப்போ என்னென்னா அதுக்கு அடுத்து அவங்க பையனையும் நடிப்ப வைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. என்ன ஒன்று விஜய் தரப்பு அப்படிங்கிறது, இந்த விஜய் அப்படிங்கிற பேர் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு பேசக்கூடிய விஷயங்கள், தொடர்ச்சியாக நம்ம ஒரு விஷயம் தான் சொல்கிறோம். விஜய் அவர்கள் அதை தொடரும் இதை தொடரும் ஒன்றும் இல்லைங்க. விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட திமுக ஆட்சி மோசம், இந்த ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி, இது சுரண்டுது மக்கள்கிட்ட, முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் எல்லா மின்சார பிரச்சனை, கிட்னி திருட்டு, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை, தொழிற்சாலை பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, எல்லாரும் எல்லா மக்களுக்கும் தெரியும். தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை சாலைகள், மதுரை சாலைகள், திருச்சி சாலைகளில் செல்பவர்களுக்கு